தாய்மார்களே, பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். சுயமரியாதை, பகுத்தறிவு, சமூக நீதி கருத்துக்களை கொண்டு வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடு விடுதலையில் வந்துள்ள இன்றைய செய்திகளை பார்க்கலாம். கர்நாடக அரசின் மேகதாது அணை கட்டும் முயற்சி என்பது தமிழ்நாட்டை ஒரு பாலைவனமாக்கும் செயல். மேகதாது அணை கட்ட ஒன்றிய அரசு அனுமதி அளிக்க கூடாது என்று ஒரே அணியில் ஒரே குரலில் ஒலித்திருப்பது, தீர்மானத்தை நிறைவேற்றி இருப்பது மிகுந்த வரவேற்புக்குரியது. எப்படி காவிரி நீர் பிரச்சனைக்காக திராவிடர் கழகத்தின் வேண்டுகோளை ஏற்று ஒரு நாள் முழு கடையடைப்பு நடத்தினார்களோ, அதேபோல் இந்த மேகதாது பிரச்சனையிலும் ஒரு நாள் முழு கடையடைப்பை நடத்தி தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த எதிர்ப்பை காட்ட வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நீட் தேர்வினால் தற்கொலை செய்து கொண்ட கோவை மாணவி அனு கீர்த்தனாவிற்கு நீதி கேட்டும் நீட் தேர்வை முற்றிலுமாக ரத்து செய்ய கோரியும் திராவிட மாணவர் கழகத்தின் சார்பில் நேற்று மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதில் மாணவர்கள் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர். 46 நாட்களில் 11 நீட் படுகொலைகள் என்ற தலைப்பில் இன்றைய விடுதலையின் தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. எத்தனை முறை அழுவது, எத்தனை முறை கதறுவது, உரக்க குரல் எடுத்து எவ்வளவு நாள் முழக்கமிடுவது, இன்னும் எத்தனை மாலைகள், எத்தனை ஏக்கங்கள், தொடர்கதையாகி இருக்கும் நீட் படுகொலைகளுக்கு இனியும் எத்தனை பலிகள். பெயர்கள் மாறுகின்றன, ஊர்கள் மாறுகின்றன, மொழிகள் மாறுகின்றன, கடிதங்களின் வரிகள் கூட மாறுகின்றன. ஆனால் உணர்வுகள் மாறவில்லை. வெடித்து அழும் பெற்றோர்களின் குரல் ஓயவில்லை. கண்ணை போல வளர்த்த பிள்ளைகளின் வெற்றியை கண்ணார காண்போம் என்ற கனவை அந்த குழந்தைகளின் உடல்களோடு சேர்த்து புதைப்போம் என்று எண்ணியும் இருக்க மாட்டார்களே இந்த பெற்றோர்கள். நீட் தேர்வுக்காக மறு தேர்வு எழுத தயாராகி வந்த கோவை மாணவி அனு கீர்த்தனா புதன்கிழமை அன்று தன்னை மாய்த்து கொண்டார். அந்த மாணவி ஏற்கனவே 2 முறை நீட் தேர்வு எழுதியிருந்த நிலையில் வினாத்தாள் கசிவு காரணமாக மீண்டும் நடத்தப்பட உள்ள நீட் தேர்வு குறித்த மன அழுத்தம் அனு கீர்த்தனாவை இந்த முடிவுக்கு கொண்டு சென்றுள்ளது. கடந்த தேர்வில் நன்கு எழுதியிருந்தேன், எப்படியும் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்கும் என்று கருதியிருந்தேன். ஆனால் இந்த முறை திரும்பவும் மறு தேர்வு எழுதினால் நான் தேர்ச்சி பெறுவேனா என்ற ஐயம் உள்ளது என்ற செய்தியை தனது சித்தப்பாவிற்கு கைபேசியில் வாட்ஸ்அப் மூலம் அனுப்பிவிட்டு இது போன்ற முடிவை எடுத்துக்கொண்டுள்ளார். கடந்த மே 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வில் 551 நகரங்களில் 22.7 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் பங்கேற்றிருந்தனர். வினாத்தாள் கசிவு காரணமாக அன்று நடத்தப்பட இருந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து MBBS இளங்கலை மருத்துவ படிப்புகளில் சேர விரும்பும் மாணவர்களுக்கான நுழைவுத் தேர்வான நீட்டுக்கு ஜூன் 21ஆம் தேதி மறுதேர்வு நடத்தப்படும் என்று தேசிய தேர்வுகள் முகமை அறிவித்ததன் பிறகு நாடு முழுவதும் இந்த 46 நாட்களில் 11 பேர் தங்களை மாய்த்து கொண்டுள்ளனர். கொஞ்சமும் ஈவு இரக்கம் இல்லாமல் அறிவு செல்வங்களான தங்களை மாய்த்து கொள்ள நெருக்கடியை தருகிறோம், படுகொலை செய்கிறோமே என்ற குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட ஒன்றிய பாஜக அரசுக்கு இல்லை. முதலாளிகளுக்கு கொழுத்த லாபம், பல்லாயிரம் கோடியில் வணிகம். இந்த செய்திகள் வர வர அச்சம் கொள்ளும் பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை தேர்வு எழுதாவிட்டாலும் தாழ்வில்லை என்று அமைதிப்படுத்தி பின்னர் கையறு நிலைக்கு செல்லுவார்கள். பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட குடும்பத்து பிள்ளைகள் ஊக்கமிழப்பர். RSS பாஜகவுக்கு அதுதானே வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் திருவிழா போல் நடக்கிறது நீட் தேர்வு. திருவிழாவுக்கு இரத்த காவு கொடுப்பது போல உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகின்றன. டாஸ்மார்க் ஊழியர் சங்கத்தின் கோவை மாவட்ட செயலாளராக இருக்கும் அனு கீர்த்தனாவின் தந்தை செந்தில்குமார் அனிதாவில் தொடங்கி அனு கீர்த்தனாவோடு முடியட்டும் என்று மன்றாடி கேட்கிறார். இந்த குரல் செங்கோட்டையை எட்டுமா? தற்கொலை மட்டுமே எதற்கும் தீர்வல்ல, தேர்வுகள் எதற்கும் முடிவல்ல. முடிவு கட்ட வேண்டியது நீட்டுக்கு எதிராக முன்வாருங்கள் என்று இன்றைய தலையங்கம் எழுதியிருக்கிறது. நீட் தேர்வில் ஏற்பட்ட குளறுபடியால் ராஜஸ்தான் மற்றும் உத்தரகாண்ட் மாநிலத்தில் 2 தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தின்
நியூ ராணி பகுதியை சேர்ந்தவர் காகன் படேல், வயது 17. இந்த மாணவர் நீட் தேர்வுக்கு தயாராகி வந்த நிலையில் தற்போது தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதுதான் பிஜேபி ஆளும் உத்தரப்பிரதேச ஆட்சியின் லட்சணம். 465 பள்ளிகள் இழுத்து மூடப்பட்டுள்ளன. உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை காணவில்லையாம். தலைமை நீதிபதி சூரியகாந்த் கடும் அதிருப்தி. அயோத்தி ராமன் கோயில் பண மோசடி வரும் உத்தரப்பிரதேச தேர்தலில் பாஜகவுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என பாஜக தலைமை கருதுகிறது. எதிர்க்கட்சியான சமாஜ்வாதி கட்சி இப்பிரச்சனையை மக்கள் மன்றத்தில் கொண்டு செல்வதில் மும்முரம் காட்டுகிறது. என்டிஏ தேசிய கட்சி தாவல் கூட்டணியாக மாற்ற அமித்ஷா தீவிரமாக முயல்கிறார். மக்களவையில் 3/2 பங்கு பெரும்பான்மை பெறுவதற்கான ஒன்றிய உள்துறை அமைச்சரின் முயற்சிகள் வெற்றி பெறாது என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கொள்கையை விட்டு கொடுக்கும் மனப்பான்மை பெரியாரிடம் எப்பொழுதும் இருந்ததில்லை. தன் கொள்கைக்கு பிறர் வணங்கி வர வேண்டும். பிறர் வழிக்கு இவர் இணங்கவே மாட்டார். ஒரு சீர்திருத்தவாதிக்கு இருக்க வேண்டிய குணம் இதுதான். தனது கொள்கைகளில் எல்லளவும் விட்டு கொடுக்காது இன்றைய சீர்திருத்தங்களில் உறுதியுடையவர் பெரியார் ஒருவரே. ஆதலால் இவரே உலகப் பெரியார் என தந்தை பெரியார் சிந்தனைகளின் கூர்மை ஆய்வு தொடர் சொற்பொழிவில் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் ஆற்றிய உரை இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. கடந்த மாதம் நடந்த நீட் நுழைவுத் தேர்வில் வினாத்தாள் கசிந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியதை அடுத்து மாணவர்களுக்கு வரும் ஜூன் 21ஆம் தேதி மறுதேர்வு நடத்தப்படும் என தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. தீண்டாமை வன்கொடுமை புகார் மனுக்கள் மீது உடனே வழக்கு பதிவு செய்ய வேண்டும். காவல்துறையினருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மாநகராட்சி தொழில் பயிற்சி நிலையத்தில் சேர மாணவர்கள் ஜூன் 30க்குள் விண்ணப்பிக்கலாம் என சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. சிவில் சர்வீஸ் முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழ்நாடு மாணவர்கள் முதன்மை தேர்வுக்கான ஊக்கத்தொகை ரூபாய் 25,000 பெற இன்று முதல் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை நாட்டின் பல பகுதிகளில் மந்தமாக இருக்கும் நிலையில் மேற்கு காற்றழுத்த சுழற்சிகள் காரணமாக வடமேற்கு இந்தியாவில் எதிர்பாராத அளவில் கனமழை பெய்து வருகிறது. இந்த பருவத்தில் இதுவரை வடமேற்கு இந்தியாவில் இயல்பை விட 5% அதிகமாக பதிவாகியுள்ளது. தமிழகத்தில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் அரசாணையை மீறி கூடுதல் கட்டணம் வசூலிப்பதை எதிர்த்த வழக்கில் பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலர் மற்றும் இயக்குனர் ஆகியோர் பதில் மனு தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. பெண்கள் பாதுகாப்பு இன்றைய காலத்தில் அதிகம் பேசப்படும் பேசுபொருளாக மாறி உள்ளது. 3 வயது பெண் குழந்தைகளையே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படும் இந்த மோசமான காலகட்டத்திலும் விபத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் மானத்தை காப்பாற்ற வியாபாரி ஒருவர் தன் வேட்டியை கழட்டினார். மனிதநேயம் இன்னும் மறைந்துவிடவில்லை என்பதை பறைசாற்றும் வகையில் இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் பெரும் பாராட்டை பெற்று வருகிறது. மாநகராட்சி வாட்ஸ்அப் சேவை வழியாக குடிநீர் கழிவு கட்டணங்கள் வரிகளை செலுத்தும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மேகதாது அணை திட்டத்துக்கு எந்த அனுமதியும் வழங்கக்கூடாது என ஒன்றிய அரசை வலியுறுத்தி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் இன்றைய விடுதலையில் பல்வேறு முக்கிய செய்திகள், பகுத்தறிவு களஞ்சியத்தில் தந்தை பெரியார் அவர்கள் எழுதிய கட்டுரைகள் போன்றவை இடம்பெற்றுள்ளன. வாசகர்கள் அவற்றை படிக்கவும். நன்றி.